GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விவசாய நிலத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளிக்கு சுரங்கத்தில் 8 வைரக்கற்கள் கிடைத்த சம்பவம் சோசியல் மீடியாவில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பன்னா மாவட்டத்தை சேர்ந்தவர் 50 வயதான ரச்சனா கோல்டர். இவர் தனது கணவர் ராதாராமனுடன் பன்னா மாவட்டத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்காடி குர்த்தி என்ற பகுதியில் ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளார். அந்த நிலத்தில் கணவன் மனைவியும் ஒரு சுரங்கத்தை அமைத்து விலையுயர்ந்த வைரக்கற்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்படி தொடர்ந்து தேடி வந்த ரச்சனாவிற்கு அதிர்ஷ்டவசமாக கடந்த வாரத்தில் திடீரென ஒரு பிரகாசமான கல் தென்பட்டது. அதை எடுத்து பார்த்தபோது அது வைரக்கல் தான் என்பது தெரிய வந்துள்ளது. அப்போது அவருக்கு நம்பிக்கை துளிர்விடவே அது இடத்தில் தொடர்ந்து தேட ஆரம்பித்துள்ளார். தனது விடாமுயற்சியின் பலனாக ஒரு வாரத்தில் ரச்சனாவிற்கு 8 வைரக்கற்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த கற்களை அவர் தனது வீட்டில் வைத்திருக்காமல் உடனடியாக பன்னாவில் உள்ள வைர அலுவலகத்திற்கு சென்று அவற்றை எடை போட்டு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து பெண் தொழிலாளி ரச்சனா கூறுகையில், குத்தகைக்கு எடுத்த விவசாய நிலத்தில் நாங்கள் ஒரு சுரங்கத்தை அமைத்தோம். அந்த சுரங்கத்திலிருந்து ஒரே வாரத்தில் 8 வைரக்கற்களை கண்டறிந்துள்ளோம். நாங்கள் அந்த பண்ணையில் தனியாக வசித்து வருவதால் உடனடியாக அந்த கற்களை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து டெபாசிட் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து வைர நிபுணர் அனுபம் சிங் கூறுகையில், ரச்சனா டெபாசிட் செய்திருக்கிற கற்கள் அனைத்தும் சேர்ந்து 3.10 கேரட் எடை உள்ளன. ஒவ்வொரு கற்களையும் தனிப்பட்ட முறையில் நிறுத்தி பார்க்கும்போது அவை 0.14 முதல் 0.79 கேரட் வரை இருக்கின்றன. அவற்றில் 6 கற்கள் பிரகாசமான தரம் கொண்டவை, 2 கற்கள் சற்று தரம் குறைந்தவை. இருப்பினும் அந்த கற்களின் சரியான மதிப்பானது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. அடுத்த ஏலத்தின் போது இந்த கற்களும் ஏலத்திற்கு வரும் என்றார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இதுபோன்ற விலையுயர்ந்த கற்கள் கிடைப்பது முதன்முறையல்ல. குறிப்பாக பன்னா மாவட்டத்தில் பல தசாப்தங்களாகவே இதுபோன்ற கற்கள் கண்டறியப்பட்டு ஒரே இரவில் அங்குள்ள சாதாரண மக்களை லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றியுள்ளன. அதனாலேயே பன்னா மாவட்டம் ரத்தின கற்களின் கருவறை என்று அழைக்கப்படுகிறது. பன்னா மாவட்டத்தில் அரசாங்க குத்தகைக்கு ஒதுக்கப்பட்ட 2 சுரங்கங்கள் உள்ளன. அதுபோக பலர் தனியார் சுரங்கங்களை குத்தகைக்கு எடுக்கின்றனர். அங்கு வெயில், மழை, குளிர் என எந்த பருவமாக இருந்தாலும் கையில் மண்வெட்டி மற்றும் சல்லடைகளுடன் காலை முதல் மாலை வரை வெறுங்காலிலேயே மக்கள் ரத்தினம் மற்றும் வைரக்கற்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி கிடைக்கும் வைரக்கற்களை ஏலம் விட்டு ராயல்டி மற்றும் வரிகளை கழித்து கணிசமான தொகை கற்களை கொண்டு வந்தவருக்கு கொடுக்கப்படும். ரச்சனாவுக்கு முன்பே பலர் இதுபோன்று விலையுயர்ந்த கற்களை கண்டறிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.